இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இந்த நாள்லயும் தேவன் நம்ம கூட இடைப்பட போகிற இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிற இந்த சமாதானத்தின் தேவன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் உங்க ஒவ்வொருவரையும் அது பலப்படுத்தி அதை ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகளா இருக்க போகிறதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்ப இந்த நாள்ல கூட நம்ம தியானிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு போகிறதுக்கு முன்னதாக ஒரு சில காரியங்களை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். தேவனால் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம அவரை எப்ப விசுவாசிக்கிறோமோ அப்ப நம்ம அவரால பிறந்திருக்கிறோம். ஆஹ் நம்ம எபேசியர்ல பாக்குறோம். நம்ம அப்பான்னு அந்த புத்திர சுவிகாரத்தை, அந்த சுவிகார புத்திரர்களா தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்லாம் பார்க்கும்போது பல நேரங்கள்ல பல பேர் என்ன சொல்றாங்க, தேவன் நம்மளை தத்தெடுத்திருக்கிறாரு, தத்து பிள்ளைகள் நம்ம. அவர் இயேசு கிறிஸ்து மூத்த பிள்ளை, நம்ம எல்லாம் தத்து பிள்ளைகள் அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா ஆஹ் உண்மையா அது என்ன காரியம் அப்படின்னா, தத்து பிள்ளைகள் இப்போ அந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா 1 யோவான்ல இருக்கும், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அப்ப தத்து பிள்ளைக்குள்ள எப்படி அவருடைய வித்து இருக்க முடியும்? அப்போ இன்றைக்கு அவர் நம்மை தத்தெடுக்கல, நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல ஒரு தாய் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கும் போது என்ன வேதனைய அனுபவிச்சு அந்த பிள்ளைய பெறுகிறாளோ அதை விட பல மடங்கு வேதனையை இயேசு கிறிஸ்து சிலுவையில அனுபவித்து நம்மை அவர் பெற்றெடுத்திருக்கிறார். அப்போ அவர் நம்மளை பெற்று எடுத்துட்டாருன்னா நம்ம மேல அவருடைய எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம மேலதான் இருக்குதுங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய முடியாது, ஏன்னா அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு இது தெரியாததுனாலதான் உலகத்துல பலரும் பல வகையில பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கு, சர்வ வல்லமை உள்ளவருடைய வித்து நமக்குள்ள இருக்கு, அன்பே உருவானவருடைய வித்து நமக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம அறிய 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 அறியதான் நம்மளுடைய எண்ணங்கள்ல நமக்கு மாற்றம் வரும். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ அவர் தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நாமும் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு விசுவாசிக்கிறத தான் அது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? அவர் குமாரன்னு விசுவாசிச்சோம் அப்படின்னா நீங்களும் நானும் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் உண்மை. அப்போ அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குன்னா நமக்கு தோல்விங்கிறது நம்ம வாழ்க்கையில கிடையவே கிடையாது. என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும் அவருடைய வித்து, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த உலகத்தை ஜெயித்தவருடைய வித்து தான் இன்னைக்கு நமக்குள்ளேயும் இருக்கு. அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. அந்த அன்புதான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. ஆனா இந்த டிசைனுக்கு மாறா முதல் ஆதாமின் செய்கைகள் நமக்குள்ள இருந்து செயல்படுத்து. அததான் பழைய மனுஷனை களைந்து போட்டு. இப்ப இன்னைக்கு இந்த சமாதானத்தின் தேவனை குறிச்சு பார்க்க போறோம். இந்த சமாதானத்தின் தேவன் எப்போ நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் சமாதானத்தின் தேவன், he is Prince of Peace, எல்லாம் தெரியும். இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம வாழ்க்கையில செயல்படணும் அப்படின்னா சில காரியங்கள் செய்யணும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்று தருது. அந்த காரியங்களை நம்ம செய்யறதுக்கு தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பழைய முதலாம் ஆதாமாகிய அந்த பழைய மனுஷனுடைய காரியங்களை நம்ம களைந்து போடாமல் இருக்கிறது தான் அந்த சமாதானத்தின் தேவன் நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறத பார்க்கிறோம்.
சரி, அப்ப எப்போ இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருப்பாரு, செயல்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சில வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறக்க விரும்புறார். நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல பல காரியங்களை பவுல் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அதுல சொல்ற காரியம் சந்தோஷமா இருக்கணும். நீங்க அதை வாசித்து பாருங்க. நான் வாசித்தேன்னா நேரம் ஆயிரும். சந்தோஷமா இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஏன் கவலையும் துக்கமும் பயமும் வருது? அந்த உலகத்தை படைத்தவர் நம்ம கூட இல்ல, நமக்கு அவர் செய்வாரா அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு பயம், சந்தேகம், கவலை இது எல்லாம் வருது. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் என் தேவன் கிரியை செய்ய வல்லவர் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம சந்தோஷத்துல குறைவு வராது. அடுத்ததா ஒண்ணு சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. முதல்ல சந்தோஷமா இருக்கணுமா, அடுத்து நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணுமா, அடுத்தது ஒரு காரியம், நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதாம். எல்லாவற்றையும் குறித்த நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்கங்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கற்றுக் கொடுத்தது என்னன்னா, அவர்கிட்ட போய் கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணாதான் அவர் ஜெபத்தை கேட்பாரு. ஜீசஸ் எங்கேயாவது அப்படி ஜெபம் பண்ணாரான்னு நீங்க பாருங்க. அவர் உறவாடி கொண்டிருந்தார். அவருக்கு என் அப்பாவை நல்லா தெரியும் தெரியும் தெரியுங்கிறத பல இடங்கள்ல சொல்றாரு. உங்க அப்பாவுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும். அப்போ நம்ம அவர்கிட்ட போகும்போதே எதை குறிச்சு கவலைப்படாம போகணுமா. ஏன்னா எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தர அவர் வல்லவராய் இருக்கிறாரு. அந்த அப்பா கிட்ட நான் போய் நான் சொல்லுவேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட போகும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்ம இருதயம் சிந்தனை எப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளப்படுமா, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யும் போது சந்தோஷமா இருக்கணும். நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கணும். நம்ம எதை குறிச்சு கவலைப்படாம அப்பா கிட்ட ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் செய்யணுமா. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான, அதாவது எல்லா புத்திக்கும், அதாவது இங்கிலீஷ்ல அது அந்த வார்த்தை நல்லா இருக்கும். நீங்க வாசித்து பாருங்க. நம்மளுடைய நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் அதை சொல்லவே முடியாது. அது எல்லாவற்றையும் தாண்டி அந்த தேவ சமாதானம் நம்மை நிரப்புகிறதா இருக்குமா. சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான காரியம், எதை சிந்திக்கணும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இததான் சிந்திக்கணும். அடுத்ததா பவுல் சொல்றாரு, இதை தவிர வேற இமேஜினேஷன்ல எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அப்போ சமாதானத்தின் தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும். நம்ம கூட தான் இருப்பாரு. ஆனா அவரால நம்ம வாழ்க்கையில அந்த சமாதானத்தின் தேவனா இருந்து நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது அவரால செயல்பட முடியாது. அடுத்ததா, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வேதம் அதாவது புதிய உடன்படிக்கை தான், கிருபை தான். ஆனா கூட இதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லி அங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம சத்தியங்கள்ல நம்ம கேட்க முடியாத இடத்துக்கு வந்துட்டோம். என்ன வேணாலும் செய்யலாம், எப்படினாலும் இருக்கலாம், தேவன் நம்ம கூட இருப்பாரு இருப்பாரு. ஆனா இந்த இந்த ஒரு தேவ ரகமான வாழ்க்கைய நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்போ சொல்றாரு, என்கிட்ட கற்றது, என்கிட்ட நீங்க அடைஞ்சது, என்கிட்ட கேட்டது, என்ன நீங்க பார்த்து படிச்சுக்கிட்டது, இத மட்டும் செய்யுங்க, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்.
அடுத்தது எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ எல்லார் கூடயும் சமாதானமா இருக்கணுமா, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடணுமா. அப்போ இந்த எல்லார் கூடயும் நம்ம சமாதானமா இருக்கும்போது நம்ம தேவனை தரிசிக்கிறவர்களா இருக்கிறோமா? இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? ஒருவேளை சிலர் உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கலாம், சில மனிதர்கள் உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம், துன்பப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை அவங்க கூட நெருக்கமாக முடியாத நிலைமையில இருந்தா கூட நீங்க மனதார அவங்கள மன்னித்து அவங்கள பிளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நம்ம ஹார்ட், அதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரணும். அடுத்ததா 2 கொரிந்தியர் 13:11. 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். என்ன செய்யணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? பவுல் மறுபடி எழுதுறது சந்தோஷத்தை குறிச்சு அவர் எழுதுறாரு. இந்த சந்தோஷம் நம்ம ஃபீலிங்ஸ்ல வரைக்கும் இருக்கணும். எப்பவும் அந்த ஜாயில இருக்கணும். அப்பா என் கூட இருக்கிறாரு, நான் எதை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன். இந்த சூழ்நிலை எப்படி இருக்கா, அப்பா நீங்க சரி பண்ணிருவீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் இப்படின்னு அவர் கூடயே உறவாடிட்டு என்ன வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அந்த உறவுலயே நம்ம இருக்கும்போது நிச்சயமாய் நம்மால சந்தோஷமா இருக்க முடியும். நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையா இருங்கள், ஒரே சிந்தையா இருங்க, சமாதானமா இருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அடுத்ததா கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறதற்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். கொலோசையர் 3:15. தேவ சமாதானம், அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் தேவனால் 12வது வசனம், தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். எப்படி இருக்கணுமா? உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து மன்னித்தது போல. கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரு? அவர் நம்ம அக்கிரமங்களையும் நம்ம பாவங்களையும் இனி நினைக்கவே மாட்டேன், என்னால எனக்கு ஏன் ரெக்கார்ட்ல அது இல்லை, ஏன் மைண்ட்ல அது இல்லைங்கிற அளவுக்கு அவர் மன்னிச்சாரு. இன்னைக்கு நம்ம அப்படி எல்லாரையும் மன்னித்து இருக்கிறோமா? இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. Let the peace of Christ rule your hearts. அந்த சமாதானம் நமக்கு இருக்கா? இன்னைக்கு எதெல்லாம் குறிச்சு, எத்தனை பேரை குறிச்சு, அவங்க அப்படி இவங்க இப்படி தெரியாம பண்ணிட்டாங்க, நான் மன்னிக்கிறப்பா, நான் பிளஸ் பண்றேன்,
அப்படின்னு சொல்லும் போது அங்க நஞ்செறிதல் உள்ளவர்களாயும் இருக்கணுமா, எல்லாத்துக்கும் தேங்க்ஃபுல்லா இருக்கணும். இததான் நான் சொல்றேன், அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அவங்க சொல்றதே எப்பவுமே நாங்க தேங்க்ஃபுல்லா இருப்போம். அதை ஒரு லா மாதிரி எடுத்துட்டு அதை பிராக்டிஸ் பண்ணி செய்யறாங்க. ஆனா உயிருள்ள ஜீவனுள்ள தேவன் நம் தகப்பன் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரு. இதை நம்ம எப்படி செயல்பாட்டுக்கு நம்ம கொண்டு வரோம், அதை ஃபீல் பண்ணிட்டே இருக்கணுமா. இதை நீங்க எனக்கு செஞ்சிருக்கிறீங்க, இதை நீங்க எனக்கு செஞ்சிருக்கிறீங்க, இன்னைக்கு காலையில நான் எழுந்திருக்கிறேன், நான் நடக்கிறேன், எனக்கு நல்ல கண்ணுல பார்வையை தந்திருக்கிறீங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கு. எவ்வளவோ உயர்வுகளை தந்திருக்கிறாரு, மேன்மைகளை தந்திருக்கிறாரு. எந்த வகையிலயும் சாப்பாட்டுக்கு ஒரு குறைவில்லாம அஞ்சஞ்சைக்கு நமக்கு ஆகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறாரு, நன்மையான ஈவுகளை தந்திருக்கிறாரு. இதெல்லாம் இல்லாத இருக்கிறவங்க உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம எத்தனை காரியங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். அதை நம்ம ஃபீல் பண்ணணும், சந்தோஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம விசுவாசம், நம்மளுடைய விசுவாசம் வார்த்தை அப்படின்னாலே அது வேவ்ஸ், அது ஃப்ரீக்வன்சியா தான் இருக்கு. இப்ப நம்ம எதை உணர்றோம், எதை விசுவாசிக்கிறோங்கிறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில நம்ம விரும்பின காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, இந்த சமாதானத்தின் தேவன் எப்பொழுது நம்ம கூட இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம விரும்பின காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் செய்யல? ஏன் நிறைய பேருக்கு கேள்வி, அவர் தானே தேடுறோம், அவர் ஏன் செய்யல? நிறைய பேர் என்கிட்டயே கேட்பாங்க, அவர் செய்யணும்ல, அவர் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு, ஏன் செய்யல, ஏன் அவரால் செய்ய முடியல அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியத நம்ம செய்யல. பழைய மனுஷனை நம்ம களைஞ்சு போடணும்னு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனா நான் அப்படிதான் இருப்பேன், ஆனா அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்யணும். அங்க இப்ப இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்? முதல்ல ஒரு வசனம், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில இன்னும் சில ஏரியாஸ்ல சத்துரு கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறான்னா அதுக்கு காரணம் இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம வாழ்க்கையில இன்னும் கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்காததுதான் காரணமா இருக்கு. ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். எப்போ நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருவின் கிரியைய நம்ம காலுக்கு கீழே அவர் நசுக்கி போடுவாராம் இந்த சமாதானத்தின் தேவன். நம்ம பார்த்தோம், எதெல்லாம் செய்யும் போது சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருப்பாருன்னு. அந்த சமாதானத்தின் தேவன் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிரடையா இருக்கிற அத்தனை சத்ருவின் கிரியைகளையும் நம்ம காலுக்கு கீழே நசுக்கி போடுவாராம். நம்ம மன்னிக்க முடியாம, நம்ம மற்றவங்களை நேசிக்க முடியாம, நம்ம சந்தோஷமா இல்லாம, நம்ம சாந்த குணமா இல்லாம, இதெல்லாம் நம்ம இல்லாம இருந்து நம்ம சிந்தனைகள்ல என்னென்னத்துக்கெல்லாமோ இடம் கொடுத்து இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அவன் நம்ம கால்களின் கீழே அவரால கொண்டு வர முடியாது. ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு நம்ம வாசலை திறந்து கொடுத்திருக்கிற இடம். எந்தெந்த வாசல்களை அவனுக்கு நம்ம திறந்து கொடுத்திருக்கிறோமோ அந்தந்த வாசல்ல வழியா அவன் நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டுதான் இருப்பான். அவனுக்கு நம்ம திறந்து கொடுத்திருக்கிற வாசல்ல நம்ம அடைச்சிட்டோம்னா அவன் அடுத்ததா நம்ம காலுக்கு கீழே தான் அவன் இருப்பான். ஒருவேளை இது எப்படி என்னால முடியும்? ஒருவேளை இப்போ இததான் நீங்க புதுசா வந்தவங்க ஆரம்பத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், இது எப்படி முடியும் அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். ஆனா நிச்சயமா முடியும். அவர் கூட உறவுல இருக்க 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 இந்த இடத்துக்கு உங்க ஹார்ட் வந்துடும். இப்ப நான் என்ன குறிச்சு நான் யோசிச்சு பாக்குறேன்,
நான் எவ்வளவு சென்சிட்டிவ்ங்கிறது எனக்கு தெரியும். ஒரு சின்ன வார்த்தை யாராவது சொன்னா கூட என்னால அது பல மாசத்துக்கு என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நீ இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, நான் அப்படி இல்லையே, அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க? இப்போ அந்த அதெல்லாம் என்னால ஈஸியா எடுக்க முடியுது. அப்படியே அவங்க சொன்னா கூட என்னால ஈஸியா அவங்க தெரியாம செய்யறாங்கப்பா, நான் மனசார அவங்கள பிளஸ் பண்றேன் அப்படிங்கிற இடத்துக்கு என் ஹார்ட் எனக்குள்ள நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை என்னால பார்க்க முடியுது. இப்ப எனக்குள்ள தேவன் அந்த கிரியைகளை அவர் செஞ்சிருக்கிறாருன்னா நிச்சயமா உங்களுக்குள்ளயும் அதை அவரால செய்ய முடியும். ஆனா இதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நான் அப்படிதான், எப்படி அவங்க மாறணும், அவங்க மாறாம எப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த சாத்தான் நம்ம காலின் கீழே நசுக்கப்படுறத நம்ம பார்க்க முடியாது. நம்ம தான் எல்லாத்துக்கும் வாசலை திறந்து கொடுத்துட்டே இருக்கோம். சொல்லுது கெட்ட வார்த்தை புறப்படக்கூடாது, எத்தனையோ காரியங்களை சொல்றான் தேவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசணும். மூடனே நீ யாரையும் சொல்லாதீங்க. நாவானதுதான் ஆயுள் சக்கரத்தை கொளுத்துறதா இருக்கான். இப்ப நம்ம நாவல எதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம்? அந்த ரோமர் 16:20 19வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்மைக்கு நீங்க ஞானிகளா இருங்க, தீமைக்கு பேதைகளா இருங்க. அதுக்கு அடுத்துதான் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுறது. இன்னைக்கு நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க, எதுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க ஜெபிக்கும் போது என் ஜெபத்தை அப்பா கேட்கிறாரு அப்படின்னு நன்றி அறிதலோட அந்த ஸ்தோத்திர ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கலன்னா கூட உங்க இருதய ரெஸ்ட்ல இருக்காது. அப்பாட்ட சொல்லிட்டு என் அப்பா இதை செய்வார் அப்படின்னு நீங்க அதை ஃபுல்லா சரண்டர் பண்ணும் போது உங்க இருதயத்தை ஒரு சமாதானம் நிரப்பும். அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீல் வந்துட்டுன்னா சாத்தான் உங்க காலுக்கு கீழே இருக்கான்னு அர்த்தம். யாரை குறிச்சு எனக்கு கசப்பு இல்லை, சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஏக சிந்தனையா இருங்கள். இதெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்க திருப்பி தியானிச்சு பாருங்க. இதை செய்யும் போது சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருப்பாரு. நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் வந்த எல்லா சத்துருவின் வல்லமைகளும் நம்ம காலுக்கு கீழே இருக்கிறத நீங்க நிச்சயமா பார்க்க முடியும். இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்க போது அடுத்து என்ன நடக்குது? மெயினா சாத்தான் நம்ம கால்களின் கீழே நசுக்கப்படுறான். அடுத்ததான் 2 தெசலோனிக்கேயர் 3:16 சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. நான் சொல்ற இந்த வசனத்தை எல்லாமே இதுக்கு முந்தின வசனங்களையும் நீங்க வாசித்து பாருங்க. எல்லாத்துலயும் அங்க எல்லாரு கூடயும் நீங்க சமாதானமா இருங்க, நன்மை செய்யுங்க, இதெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த சமாதானத்தின் கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போது முதல்ல நம்ம பார்த்தோம், சாத்தான் நம்ம கால்களின் கீழே நசுக்கப்பட்டு போறத பார்த்தோம். அடுத்ததா சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு சமாதானத்தை தருவாராம். இந்த காட் ஆஃப் பீஸ நமக்குள்ள அவரை செயல்பட விட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் எப்பவுமே ஒரு பீஸ்ல இருக்கும், எதை பத்தியும் கலங்காது. இதுதான் தேவ சமாதானம், இதுதான் கிறிஸ்து கொடுத்த சமாதானம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். மத்தேயு 11 பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்க என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்கிட்ட நீங்க கற்றுக்கொண்டு நீங்களும் அதே சாந்தத்தோட மனத்தாழ்மையோட இருங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த ஹார்ட் ஏன் இன்னும் ரெஸ்ட்ல இல்லாம அப்படியே அலப்பாஞ்சுட்டே இருக்கு அப்படின்னா, அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் இன்னும் நம்ம தரித்து கொள்ளல. இதெல்லாம் முடியுமா? இது அவர் ஜீசஸ். அதனால முடிஞ்சது. அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா, இன்னும் நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. வசனம் சொல்லுது, அவருடைய வித்து தான் நமக்குள்ள இருக்குதாம். நம்ம இன்னைக்கு அவரால பிறந்திருக்கிறோம். தேவன் சிலுவையில நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு அந்த நேச்சர் தான் நமக்குள்ள இருக்கு. நம்ம தான் நம்ம நேச்சருக்கு மாறா அந்த பழைய ஆதாமின் செயல்களை இன்னும் களைஞ்சு போடாம இருக்கிறோம். புது சிருஷ்டியா மாறின பிறகு கூட பழைய மனுஷனை இன்னும் தரித்து கொண்டு இருக்கிறோம். இல்ல, நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன். அவருக்கு பிள்ளையா இருந்தா அவரை மாதிரி தான் நான் திங்க் பண்ணுவேன். அவரை மாதிரி தான் நான் செயல்படுவேன். அவரை மாதிரி தான் நான் பேசுவேன். அப்போ சமாதானத்தின் தேவன் உங்க கூட இருப்பாரு. சாத்தா உங்களை பார்த்தாலே பிசாசானவன் நடுநடுங்குவான். இன்னைக்கு நம்மள பார்த்தா சத்துரு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். காரணம் என்ன? இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம நம்ம வாழ்க்கையில எந்த எந்த காரியத்துல அவனை மேற்கொள்ள முடியும்? அங்க பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசுகளை துரத்துறோம் அப்படின்னு சொன்ன உடனே, பவுலையும் எங்களுக்கு தெரியும், இயேசுவையும் எங்களுக்கு தெரியும். நீ எப்படி எங்களை துரத்த முடியும்னு சொல்லி அவங்கள அடிச்சு அவங்க துணியெல்லாம் உருவிட்டு விட்டதை நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர்ல. காரணம் என்னன்னா, அவங்க கிறிஸ்துவ தரித்து கொள்ளல. பிசாசுக்கு நல்லா தெரியும் யாரோடு கூட கிறிஸ்து இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை யார் சொல்ல முடியும்? அந்த இயேசுவின் நாமத்தை தான் அவங்களும் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு பயந்து அந்த பிசாசு ஓடல. அவங்கள ஓட ஓட விரட்டுறத பார்க்கிறோம். ஆனா பவுல் பேசும்போது அந்த பேசும்போதே பிலிப்பு பிரசங்கிக்கும் போதே அசுத்த ஆவிகள் ஓடுனதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 8ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இன்னும் மாறல, சூழ்நிலைகள் மாறல அப்படின்னா, இன்னும் நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியல. அடுத்ததா 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருந்தார்னா நம்மை முற்றிலும் அவர் பரிசுத்தமாக்குவாராம். அன்புல நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவோம். எபேசியர் 1ல பார்க்கிறோம். எதுக்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்தெடுத்தாரா? நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறும்படி. இந்த வசனத்துக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய வசனங்கள் அதுல இருக்கு. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். சமாதானத்தின் தேவன் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சமாதானத்தை தர்றாரு. சமாதானத்தின் தேவன் நம்மை அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களாய், நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் பரிசுத்தமாய் மாறுது. சாத்தான் நம்ம கால்களுக்கு கீழே நசுக்கப்படுறான். அடுத்ததா எபிரேயர் 13:20-23. எபிரேயர் 13:20-21. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக.
இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு என்னதான் கொடுக்கிறாரு? பலனை கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு, கீழ்ப்படிதல்ல நம்ம வாழும்படியா, நம்ம அழைப்பை நிறைவேற்றி முடிக்கும்படியா சமாதானத்தின் தேவன் நமக்காக கிரியை செய்கிறாராம். அதுக்கு நம்ம எதை சிந்திக்கணும் அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், இயேசு கிறிஸ்துவை கொண்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம லைஃப், நம்முடைய அவயவங்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணணும். நம்ம சரண்டர் பண்ணாம அவருக்கு பிரியமானதா நம்மள நடப்பிக்க அவரால முடியாது. ஆண்டவரே, என்னுடைய கண்கள், என்னுடைய நாவு, என்னுடைய காது, என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்றேன். நீங்க உமக்கு முன்பாக உங்களுக்கு பிரியமானத என்னில் நீங்க நடப்பிக்கும்படியாய், சகலவித நற்கிரியைகளையும் சீர்பொருந்தும்படியாய் எனக்குள்ள நீங்க கிரியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி டோட்டலா அவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணும்போது நிச்சயமாய் கிறிஸ்து நமக்குள்ளே கிரியை செய்வார். அப்போ இந்த சமாதானத்தின் தேவன் தான் இயேசுவை மரித்தோரிலிருந்தே ஏறி வர பண்ணியிருக்கிறாராம். அப்ப நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு மரிச்சு போய் கிடக்கிற காரியங்கள்ல ஜீவன் வரணும் அப்படின்னா அங்க யார் வரணும்? சமாதானத்தின் தேவன் வரணும். இந்த சமாதானத்தின் தேவன் வரணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் நம்ம ஹீலிங்ல நமக்கு நமக்கு வேணும். இன்னும் நம்ம குடும்ப உறவுகள்ல நம்ம ஜீவனை பார்க்கணும். இன்னும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்த்தெழுதல் வரணும். அவங்க ஒருவேளை உலகத்துல அங்க பாவத்துல மரித்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த காரியங்கள்ல ஜீவன் பெறுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? இந்த சமாதானத்தை உடையவர்களாய் நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும், ஸ்தோத்திரம் செய்யணும், எதை சிந்திக்கணுமோ அதை மட்டும்தான் சிந்திக்கணும். அப்பதான் மற்றவங்கள்ட்ட நம்ம மாற்றங்களை பார்க்க முடியும், அங்க ஜீவனை பார்க்க முடியும். மரணத்திலிருந்து, அதுதான் இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் ரெசரக்ஷன். மரணத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வர்றார். அப்ப இன்றைக்கு இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருந்தார்னா நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் உயிர்ப்பிக்கப்படும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்ப அவருடைய வார்த்தையின் படி நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது நிச்சயமா இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை பலப்படுத்தி வாழ்க்கையில மகிமையான காரியங்கள், நீங்க நம்ம சும்மா ரோட்ல நடந்து போனா கூட உங்களை பார்த்தாலே பிசாசு நடுங்குவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவளுக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கு, இவள் அதிகாரம் பெற்றவள், இவன் அதிகாரம் பெற்றவன். இயேசுவை பார்த்த உடனே பிசாசெல்லாம் வந்து சொல்லுது, எங்களை வேதனைப்படுத்துறதுக்காக இங்க வந்தீங்க, உன்னதமான தேவனுடைய குமாரனே. இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படி சொல்லக்கூடிய இடத்துலதான் நம்ம வரணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஃபீல் வரைக்கும் இந்த வார்த்தைகளை தியானிச்சு இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு, அப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது நிச்சயம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம இந்த உலகத்தை அசைக்கும்படியாதான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்தை கலக்குகிறவர்களாய் நம்ம மூலமா கிறிஸ்துவின் வெளிச்சத்தை இந்த பூமி பார்க்கும்படியா, அவர்களும் அந்த வெளிச்சத்துக்கு வரும்படியாதான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்க. நம்முடைய பல பிரசங்கங்கள் யாரையும் அது கொண்டு வர முடியாது. நம் வாழ்க்கை தான் மற்றவங்களை நம்ம கிட்ட இழுத்துட்டு வர முடியும். அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்
அப்படிங்கிறதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. இன்னைக்கு பணம், பேரு, புகழ், பெருமை இதெல்லாம் அப்பா தர்றது. இன்னைக்கு இத பெருசா பார்த்துட்டு முக்கியமானத நம்ம இழந்து போயிட்டு இருக்கிறோம். அது இருக்கு, இது இருக்கு, அழகு இதெல்லாம் நம்ம ஐடென்டிட்டியே இல்ல. உங்க ஐடென்டிட்டி ஒண்ணே ஒண்ணு. நீங்க அவருக்கு பிறந்திருக்கிறீங்க. அவருடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கு. உங்க வாழ்க்கை மாற மாற, உங்க வாழ்க்கையில மரித்து போனவைகள் எல்லாம் ஜீவன் பெறுகிறத நீங்க பார்க்க முடியும். யார குறிச்சும் உங்க மனதுல நீங்க கசப்பான எண்ணங்கள நீங்க வைக்க வேண்டாம். அப்ப நம்மள பார்த்தும் பிசாசு ஒண்ணு எனக்கு தெரியும்னு சொல்ற இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். ஒரு பெரிய தேவ மனிதர குறித்து நான் நான் கேள்விப்பட்டேன். அப்போ அவரு பிசாச தொரத்த கூட மாட்டாராம். சும்மா பேசுவாராம். "இன்னும் போலையா?" அப்படின்னு தான் பேசுவாராம். அந்த பிசாசு போயிருமாம். ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி அவங்க அன்புலயும், சமாதானத்திலயும் இருந்திருக்காங்க. யார குறிச்சும் தவறான காரியங்கள் பேசுறதில்ல. இன்னைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கு? இத நோக்கி பார்க்கணும். என்னவா இருந்தாலும், என் தேவன் எனக்கு அத நன்மையா முடிய பண்ணுவார். என்னைய தீமை தொட முடியாது. இப்படி நீங்க சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயம் இந்த சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உங்க கால்கள்ல கீழ அந்த சாத்தான நசுக்கி போட போறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே, எங்களோடு கூட நீங்க இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த சமாதானத்தின் தேவன், நீங்க எங்க கூட தான் இருக்கிறீங்கப்பா. ஆனா, உங்கள நாங்க செயல்பட விடாம, எந்த பகுதிகள்லாம் நாங்க தடுத்துட்டு இருந்தோமோ, இந்த பகுதிகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நாங்க உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த எண்ணங்கள்ல, எங்களுடைய அப்பா நாவினால, எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளினால, அப்பா அந்த சமாதானத்தின் தேவன செயல்பட விடாதபடி அந்த தடுத்த எல்லா பகுதிகளையும் உங்ககிட்ட நாங்க சரண்டர் பண்றோம்ப்பா. உங்கள் சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக அவருக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இது நீதியின் ஆயுதங்கள் தகப்பனே. இது அவயவங்கள். பா உங்க வித்துதான் எங்களுக்குள்ள இருக்குது. நீங்க எப்படி பூமியில இருந்தீங்களோ, பூமியில இருக்கும்போது உங்கள பகைத்தவர்களையும் நீங்க நேசித்த அந்த அன்பை நாங்க பார்க்கிறோம்ப்பா. அந்த அன்பு தான் எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குப்பா. மேலும் எங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அந்த தேவ அன்பு தான் எங்க இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. அத நாங்க இன்னும் ஆழமா அறியணும்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா அந்த அன்பை நாங்க அறிய 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 எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சமாதான குறைவுகள் நீங்கி, அப்பா நாங்கள் பரிசுத்தமாக்கப்படவும், சமாதானத்துல எப்பொழுதும் செயல்படவும், சாத்தான் எங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படவும், ஆண்டவரே அப்பா இந்த காரியங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நாங்க விரும்புறோம்ப்பா. அதுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. சோதிக்கப்படுகிற எவனுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். எதை குறிச்சு நாங்க கவலைப்படாம, எப்பொழுதும் நாங்க உமக்குள்ள சந்தோஷமா இருக்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய எங்களுக்கு
நீங்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ள இருந்து நீங்க செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தேவ புத்திரர்களாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சந்ததிகளாய் நாங்க எழும்பணுங்கிறது தான் உங்க சித்தம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அதனாலதான் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அப்பா, இன்னைக்கும் நாங்க பார்க்கிறோம் உன்னதங்கள்ல நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம். ஆனா பல வேளைகள்ல அதை அறியாதபடி மண்டுக்குரியவர்களாய் நாங்க நடந்து கொண்டோம்ப்பா. அப்பா, அந்த மண்ணுக்குரியவனுடைய சாயலை நாங்க இன்னைக்கு களைஞ்சு போடுறோம்ப்பா. நாங்க விண்ணுக்குரியவருடைய சாயலை நாங்க தரித்திருக்கிறோம். அன்பை தரித்திருக்கிறோம், சந்தோஷத்தை தரித்திருக்கிறோம், சமாதானத்தை தரித்திருக்கிறோம். இதுதான் எங்களுடைய சாயல் தகப்பனே. இத நாங்க இன்னும் ஆழமா எங்க உணர்வுகள்ல நாங்க உணர எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. இந்த கிருபை எங்களுக்குள்ள பெருகட்டுப்பா. உங்க அன்பை இன்னும் நாங்க ஆழமா பார்க்க, அத உணர எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. நாங்க சாதாரண வாழ்க்கை வாழ தேவன் எங்களை அழைக்கலப்பா. உன்னதமான நோக்கங்களோடு திட்டங்களோடு வாழதான் எங்களை இந்த பூமியில நீங்க வச்சிருக்கிறீங்க. அதை நோக்கி நாங்க ஓட எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க பாருங்க, அப்பா கூட தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய கண்களை பாருங்க, கிறிஸ்துவினுடைய கண்களை பாருங்க, அன்பு நிறைஞ்ச அந்த கண்களை பாருங்க. அது அதே வித்துதான் உங்களுக்குள்ளயும் இருக்கு. இந்த அன்புல நான் செயல்படணும், செயல்படுவேன். உங்களையே நோக்கி பார்த்து உற்று பார்த்து கொண்டிருக்கிற கண்கள். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எதுவும் என்ன பிரிக்க முடியாது கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு. ஏன்னா அவர் அன்பு அப்பேற்பட்ட ஒரு அன்பு. அந்த அன்பை ஒரு டெபினிஷன் கொடுத்தலாம் புரிய வைக்கவே முடியாது. உருக்கமான இரக்கங்களை உடையவர்னு பவுல் எழுதுறார். அந்த அன்புள்ளவருக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம எதை தரித்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு யாரெல்லாம் உண்மையா உங்க இருதயத்துல இருந்து எனக்கு இந்த சமாதானத்தின் தேவன் என் கூட இருந்து என் வாழ்க்கையில செயல்படணும்னு உண்மையா நீங்க ஜெபிக்கிறீங்களோ, உங்களை அப்பா பலப்படுத்துகிறத நான் பார்க்கிறேன். அவர் உங்களை கட்டி அணைச்சு, திரியேக தேவன் 3 பேர் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. உங்களை பிளஸ் பண்றாங்க. இந்த கிருபைய உங்களுக்கு தர்றாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு தேவன் அந்த கிருபையை தர்றாரு. இந்த நாள்ல இருந்து நிச்சயமா நம்ம பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள். அந்த தேவ சமாதானம் நம்ம இருதயங்கள்ல ஆளுகை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். கண்கள், அக்கினி ஜுவாலையான அந்த கண்கள், நேச அக்கினி நிறைந்த அந்த கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கு. உங்க இருதயம் வரைக்கும் அந்த கண்கள் ஊடுருவி போகுது. அந்த பார்வை அந்த இருதயத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அந்த அன்பின் அக்கினி சுட்டெரிக்குது. இந்த அன்பு போதும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அவருடைய அன்பை நீங்க ஃபீல் பண்றத நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் அந்த ரெல்ம்ல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் நிச்சயமா அதை ஃபீல் பண்ண முடியும்.
ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிற வலியை விட பல 10,000 அது எத்தனையோ மடங்கு பெரிதான வலியை சிலுவையில பெற்றுதான் தேவன் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். நான் என்ன வழியில போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், என் சந்ததியா இந்த பூமியில பிள்ளைகள் பறக்கணும். இந்த அளவுக்கு நமக்காக நம்ம நினைச்சு ஜீவனை தர்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல. நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது நம்ம நம்ம இருதயம் எவ்வளவு பொங்குது. அப்போ அவருடைய இருதயம் நம்மளை பார்க்கும்போது எந்த அளவுக்கு பொங்கி வழிகிற அன்போ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருக்கு நம்ம மேல இருக்கும். இந்த அன்பை தான் நம்ம ஃபீல் பண்ணணும். இதுக்கு கர்த்தர், அப்பா இந்த அன்பை நாங்க ஃபீல் பண்ண எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை கொடுங்க. உங்க அன்பு எங்க மேல பொங்கி வழிகிற ஒரு ஓவர்ஃப்ளோயிங் லவ்வா இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. இந்த பூமியில எதுவும் எங்களுக்கு பெருசு இல்லப்பா, உங்க அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதும். நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்க. இந்த காலை வேளையில அப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் நாங்க சரண்டர் பண்றோம். சமாதானத்தின் தேவன் எங்க காலுக்கு கீழே சாத்தான எங்க குடும்பங்கள்ல இதுவரைக்கும் ஆட்டி படைத்து கொண்டிருந்த அந்த சத்ருவின் கிரியைகள் எல்லாம் எங்க காலின் கீழே நீங்க நசுக்கி போடுகிறத நாங்க பார்த்து நன்றி செலுத்துறோம்ப்பா. பல ஏரியாஸ்ல ஜீவன் உண்டாகிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. மரித்து கிடந்தவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. சமாதானத்தின் தேவன் நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா, நமக்கு நன்றி. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். உங்க நேச அக்கினி எங்களை இன்னும் பற்றி பிடிக்கட்டும்ப்பா. இந்த அன்புல நிறைஞ்சு நாங்க வாழ்ந்து இந்த பூமியையே உங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களா எங்களுடைய சொல்லிலையும் செயல்லையும் எண்ணங்கள்லையும் யோசனைகள்லையும் முழுவதுமாய் நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு பவுல் சொல்றார். உங்க அன்புல நிறைஞ்சு ஒரு ஊழியர் செய்யணும்ப்பா. அதுதான் எங்களுடைய அழைப்பு. எதுக்கோ பேருக்கு புகழுக்கு பணத்துக்கு இதெல்லாம் இல்லப்பா. இதெல்லாம் நீங்க எங்களுக்கு தருவீங்க. ஆனா இத நம்பி நாங்க எதையும் நாங்க செய்யக்கூடாது. உங்க அன்புல நிறைஞ்சு செய்யணும்ப்பா. இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகர் பூமியில எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா இந்த காலை வேளையில எங்க கூட இடைப்பட்டு எங்களோடு பேசின இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி இருக்கிறது. அப்பா உமக்கு நன்றி. இதுல நாங்க செயல்பட எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே முற்றிலுமா எங்களை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படிய நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சாதாரணமா மனுஷங்களை போல நாங்க பேசுறத இனி நாங்க செய்யக்கூடாதுப்பா. எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய விடுதலைய இன்றைக்கு நீங்க தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவை இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.